Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமாப்பட்டியில் எவ்வளோ பெரிய குட்டி தீவு இருக்குது தெரியுமா? சந்தோஷமா இருக்குது. அதாவது கேட்டால் தம்பி என்னன்னு கேட்டால் கூமாப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாருடைய பார்வையும் வந்து கூமாப்பட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை தேடக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாக வந்து நம்ம பார்க்குறோம் இணையத்தில். தமிழ்நாட்டிலேங்க எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. இன்றைக்கும் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தம் சுகாதாரத்தில் முதலிடம்ன்ற அளவுக்கு பேசுகிறோம். உலகத்திலே மிகப்பெரிய டாலர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முழுக்க அங்கே வருவாயே என்னன்னு கேட்டால் சுற்றுலா தான். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தம்பி ஏதாவது ஒரு மனசில் ஒரு ட்ரீம் இருந்திருக்கலாம். ஓரளவு அவர்கிட்ட அதிகாரம் இல்லைல்ல, அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் வந்து சரி நம்ம வந்து இருக்கிற இணையத்தை பயன்படுத்தி நம்ம ஊரை பிரபலப்படுத்தலாம்னு சொல்லி இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சார் கம்ப்ளைண்ட் பண்ண சார் நான் பாராட்டணும்னு சொல்கிறேன். நான் அவருக்கு மாலை மரியாதை கொடுத்து மரியாதை பண்ணணும். என்னை கேட்டால் இப்போ நான் வந்து எல்லா ஸ்டேட்டும் சுற்றி இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து ஒரு முக்கியமான இடங்களுக்கு இன்னும் நான் போகாத இடங்கள் நிறைய இருக்குது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் தூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் குகன். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா? சமீபத்தில் கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமாப்பட்டியில் எவ்வளோ பெரிய குட்டி தீவு இருக்குது தெரியுமா? கூமாப்பட்டியோட தண்ணி அப்படியே வந்து மிராண்டா 7-Upலாம் குடிச்ச மாதிரி அமிர்தமாக வந்து இருக்கும். கூமாப்பட்டியில் இந்த காத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு தங்கபாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த ஊரவே வந்து ஃபேமஸ் படுத்தினாரு. இப்போ அந்த தங்கபாண்டியோடைய ஃபேமஸ் படுத்தின அந்த ஒரு விஷயம் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழரிடம் வந்து என்னங்க அந்த கூமாப்பட்டியில் இருக்கு, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ற இந்த டிராவல் வீலாகர்ஸ்லாம் வந்து அந்த கூமாப்பட்டியை தேடி மேப் போட்டுலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய முழு பின்னணி இதுக்கு முன்னாடி கூட இது என்னவோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். இந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து வடிவேலுடைய ஒரு காமெடி ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இந்த நேசமணி காமெடி. நேசமணி 2019. ஆமா, அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சும்மா சின்ன ஒரு விஷயம் தான் தட்டி விட்டாரு, அது பெரிய இதுவாயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஒண்ணு ப்ரே ஃபார் நேசமணி. ஆமா, அது ஒண்ணு. என்னது ப்ரே ஃபார் நேசமணி. ப்ரே ஃபார் நேசமணி சொல்லிட்டு அது வந்து பெரிய அளவுல வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம உலகம் முழுதும் ஆச்சு. சரிங்களா? அது மாதிரி இப்போ லாஸ்ட் கூட வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூட பெரிய அளவில் பேசப்பட்டது, ட்ரெண்ட் ஆச்சு சொன்னேன். இப்போ வந்து இந்த கூமாப்பட்டின்றது வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஹெலிகாப்டர் ஏரோப்ளைனை வந்து அந்த கூமாப்பட்டின்ற ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்கிற மாதிரி பல காட்சி பதிவுலாம் நம்ம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருப்பப்பட்டதை வந்து இதான் கூமாப்பட்டின்னு சொல்லி போடுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. அதாவது கேட்டால் ஒரு கிராமம் இருக்குது. இதை வந்து கேட்டால் குறிப்பிட்டு எங்கேயோ ஒரு ஃபாரின்லேருந்து பண்ணல. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த இணையத்தை பயன்படுத்தி ஒன்று பிரபலப்படுத்துகிறாங்க. அதனால் யாருக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லை. அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ அது எங்கே இருக்குன்னா விருதுநகரில் இருக்குது. விருதுநகருக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. காமராஜர் வந்து அங்கே தான் பிறந்தார். இல்லை சொல்கிறேன் நான், அந்த மாதிரி வந்து எவ்வளோ சிறப்புகள் இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது, அந்த கோயிலோட சிறப்பெல்லாம் சொல்லி கூட சில பேரை வர வைப்பாங்க. இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த தம்பி என்னன்னு கேட்டால் கூமாப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாருடைய பார்வையும் வந்து கூமாப்பட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை தேடக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்குறோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாக வந்து நம்ம பார்க்குறோம் இணையத்தில். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து கப்புள்ஸ்லாம் அங்கே வந்து நீங்கள் ஜாலியாக வந்து போகலாம். ஸோ அவ்வளவு சுற்றுலா தலங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாரு. இப்போ உதாரணம் சொன்னால் சிங்கப்பூர் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூரில் வந்து இவர் வந்து ஓரலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர்கிட்ட அதிகாரம், இந்த தம்பிக்கிட்ட அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். லீ குவான் வந்து உங்களுக்கு தெரியும், லீ குவான் யூ வந்து என்ன செஞ்சார்னா, அவர் வந்து இந்த மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பெரிய சிங்கப்பூர் நகரத்தில் கட்டாயப்படுத்தி தான் வந்து விளக்குறாங்க. சிங்கப்பூர் வந்து கட்டாயப்படுத்தி தான் விளக்குறாங்க. ஒரு பாகப்பிரிவினை நடக்குது. அதில் வந்து கேட்டால் வந்து சிங்கப்பூர் பிரிஞ்சு வரும்போது அங்கே பெரிய வளம் எதுவுமே இல்லை. அப்போது வந்து லீ குவான் யூ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க நம்ம தேசத்தை நாமளே நிர்மாணிக்கலாம்னு சொல்லி தான் அங்கே வந்து முதல் கட்டமாக அவர் வந்து எல்லார் கையிலும் தொடப்பத்தை கொடுத்து பெருக்க சொல்கிறாரு.
ஸோ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டோம் முழுக்க முழுக்க அங்கே மூலதனமே என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றுலா ஸ்தலமாக ஆக்குறாங்க. முழுக்க முழுக்க உழைப்புலையே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாட்டையே உருவாக்குறாங்க சிங்கப்பூரை. இன்றைக்கும் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தம் சுகாதாரத்தில் முதலிடம்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய டாலர். அப்படின்னா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி முழுக்க முழுக்க அங்கே வருவாயே என்னன்னு கேட்டால் சுற்றுலா தான். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தம்பி ஏதாவது ஒரு மனசில் ஒரு ட்ரீம் இருந்திருக்கலாம். ஓரளவு அவர்கிட்ட அதிகாரம் இல்லைல்ல, அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் வந்து சரி நம்ம வந்து இருக்கிற இணையத்தை பயன்படுத்தி நம்ம ஊரை பிரபலப்படுத்தலாம்னு சொல்லி செஞ்சுருக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, விருதுநகர் அதுவும் வத்ராயிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு கூமாப்பட்டின்றது கிராமம், அப்படியே இன்னொரு கிராமம் வந்து அர்ஜுனாபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது பக்கத்துலேயே. ஆமாம், பக்கத்தில் இருக்குது. அந்த அர்ஜுனாபுரம் கிராமத்துக்கு வத்ராயிருப்பு பக்கத்தில் இருக்கிற இந்த எப்படி கூமாப்பட்டி இந்த பக்கம் இருக்குதுன்னா அர்ஜுனாபுரம் இருக்குன்னா அர்ஜுனாபுரத்துக்கு மிகப்பெரிய சரித்திரம் இருக்குது. நல்லத்தங்கால்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லத்தங்கால்ன்ற கதைன்னு கேட்டால் இப்படியும் சொல்லலாம், ஒரு கணவன் மனைவியோட கதைன்னு சொல்லலாம், அல்லது அண்ணன் தங்கை கதைன்னு சொல்லலாம். ஒரு பசியோட கொடுமையை வந்து அதற்கட்டினா வந்து விளக்கணும்னு சொன்னால், பசியோட கொடுமையை விளக்கணும்னு சொன்னால் அது நல்லத்தங்கால் கதையை நீங்கள் படிக்கணும். அண்ணன் தங்கையோட அந்த பாசத்தை விளக்கணும்னு சொன்னால் நல்லத்தங்கால் கதையை நீங்கள் படிக்கணும். இந்த சைடில் கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவை விளக்கணும்னு சொன்னால் நல்லத்தங்கால் கதையை படிக்கணும். அப்படி வந்து பசியின் கொடுமையாக வந்து கணவன் ஆளக்கூடிய நாட்டை வந்து விட்டு கணவனுடைய அனுமதியோடு வந்து மறுப்பு தெரிவித்தாலும் அவர்கிட்ட கட்டாயமாக ஒரு அனுமதி வாங்கி தன்னுடைய பிள்ளைகள் பசியாறணுன்றதுக்காக 7 பிள்ளைகளோட வந்து அண்ணனுடைய நாட்டுக்கு வரும்போது அண்ணியால் கொடுமைப்படுத்தப்பட்டு அங்கேருந்து அந்த பிள்ளைகள் பசி அவமானப்படுத்தப்பட்டு அந்த பிள்ளைகளோட வந்து 7 பேரையுமே கிணத்துல தள்ளி வந்து அவங்களும் வந்து நல்லத்தங்காலும் வந்து கிணத்துல விழுந்து இறந்து, அதுக்கு பிறகு வந்து கேள்விப்பட்டு வந்த காசிராஜனும் சரி, அது காசிராஜன்னா வந்து அவருடைய கணவர் வந்து தன்னுடைய மனைவி இப்படி இறந்து போனதை வந்து கேட்டால் வந்து வேதனையோடு ஈட்டி பாய்ச்சி தன் உயிரை மாச்சிக்கிட்டது. அண்ணன் வந்து பார்த்தா தங்கை இறந்தது கேள்விப்பட்டு அண்ணியை போய் அண்ணி குடும்பத்தையும் வந்து சம்ஹாரம் பண்ணுது. ஸோ இப்படி வந்து ஒரு கதை சொல்லப்படுது. நல்லத்தங்கால் கதைன்றது வந்து கேட்டால் பசியோட கொடுமையும், எவ்வளோ பசித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் வீட்டில் தான் இருக்கணும், மனைவி வந்து பிறந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாதுன்றது தான் வந்து போய் அவமானப்படக்கூடாதுன்றது தான் இந்த கதையோட இது. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த 7 பிள்ளைகளையும் அவங்க வந்து கிணத்துல போட்டு நல்லத்தங்காலும் அந்த கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அதில் மூத்த மகன் வந்து என்னை விட்டுருங்க, நான் வந்து பேர் சொல்கிறதுக்கு நான் மட்டும் இருக்கிறேன், நான் தந்தை பேரை சொல்லணும், உங்கள் பேரை சொல்லணும், என்னை மட்டும் விட்டுருங்கம்மான்னு சொன்னோம் கூட இல்லைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவனை வந்து பிடிச்சி அவனை கிணத்துல போட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. தற்கொலையை ஊக்குவிக்கிறதா இந்த கதையை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு வாழ்க்கையில் வந்து எந்த சூழல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாது. மனமான பெண் வந்து புகுந்த விட்டு வந்து பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது. எந்த சூழல்லையும் கெட்டு போய் ஒருத்தர்கிட்ட போய் வந்து சரணாகதி அடையக்கூடாதுன்றது கதை. அப்படி போய் சரணாகதி போது எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்குன்றது தான் அந்த கதையை சொல்லப்படுது. அதை தாண்டி கணவன் மனைவி உறவு, அண்ணன் தங்கை உறவு, இதெல்லாம் வந்து வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு கதை அது. ஒரு கிட்டத்தட்ட தெய்வமாகவே இன்றைக்கி நல்லத்தங்கால் இருக்கிறாங்க அந்த அர்ஜுனாபுரத்தில். இன்றைக்கும் அந்த அரண்மனை இருக்குது, அவங்களுடைய அரண்மனை இருக்குது. அவங்க இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த 7 குழந்தைங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த கிணறு இன்றைக்கும் இருக்குது அர்ஜுனாபுரத்தில். கோயில் இருக்குது, அவங்களுக்கு சிறப்பாக அவங்க தனியாக ஒரு கோயிலே இருக்குது. அந்த 7 பிள்ளைகளும் வந்து சிலைகளாக இருக்கிறாங்க. காசிராஜனும் ராஜாவும் நல்ல தம்பியும் வந்து அங்கே சிலைகளாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறப்பு வந்து அர்ஜுனாபுரத்துக்கு இருக்குது. அது வத்ராயிருப்பு. நீங்கள் சொல்கிற கூமாப்பட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. எப்படியோ அந்த தம்பியை பாராட்டணும்னு கேட்டால் வத்ராயிருப்புன்றது ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு பேரூராட்சி லெவலில் இருக்குதுன்னா அந்த வத்ராயிருப்புக்கு வர வச்சுட்டார்ல அந்த தம்பியை. நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் பேர் என்ன சொன்னீங்க? தங்கபாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து மனமாற பாராட்டுறேன் நான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வத்ராயிருப்பு மக்களே வந்து பாராட்டணும்னு நான் சொல்லுவேன். விருதுநகர் மாவட்டமே பாராட்டணும், தமிழ்நாடே பாராட்டணும். ஏன்னா நல்லத்தங்கால்னு ஒருத்தர் வாழ்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரியான வந்து சிறப்புலாம் இருக்குது. ஒரு பெண் வந்து எப்படி வந்து வாழணுன்றதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு வந்து மூழி அலங்காரி வந்து ஒரு பாடம். நல்ல தம்பியோட ஒய்ஃப் எப்படி வாழணுன்றதுக்கு நல்லத்தங்கால், எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு மூழி அலங்காரி. ஒரு அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணனாக இருக்கணும் அதுக்கு வந்து நல்ல தம்பி. ஒரு கணவன் எப்படிப்பட்ட கணவனாக இருக்கணுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் காசிராஜன். ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நீதி கதை. நல்லத்தங்கால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குலதெய்வமாக எல்லாருமே வந்து வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் நல்லத்தங்கால்.
உண்மையாக நடந்த கதை, இதுக்கு சரித்திரம் கிடையாது. இன்றைக்கும் அந்த அடையாளங்கள்லாம் அங்கே அப்படியே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வத்திராயிருப்புக்கு வந்து இவர் வந்து கூமாப்பட்டின்ற பேரில் வந்து இந்த தம்பி அவர் வர வச்சாருன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். போகிற போக்கில் கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அவரை எதுக்காக வர வச்சார்ன்றது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் அந்த வத்திராயிருப்புன்ற அந்த அந்த பேரூராட்சிக்கு வந்து மக்களை வந்து திருப்பினார்ல. இப்போ வத்திராயிருப்பு போகும்போது அந்த கூமாப்பட்டிக்கே போகிறாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நல்லத்தங்கால் கோயில் இருக்காமன்னு சொல்லும்போது அந்த கோயிலுக்கு போய் ஒரு விசிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த வகையில் நான் பாராட்டுறேன் உண்மையிலே அந்த தம்பியை. இப்போ இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சார் கம்ப்ளைண்ட் பண்ண சார், நான் பாராட்டணும்னு சொல்கிறேன். நான் அவருக்கு மாலை மரியாதை கொடுத்து மரியாதை பண்ணணும் என்ன கேட்டால். ஏன்னா இல்லை ஏங்க அப்படின்னு பேசி அந்த ஊரில் எதுவுமே இல்லை, ஏன் அப்படிலாம் வந்து மக்களை ஏமாத்துறாரு? மக்களை ஏமாத்துறாரு சார், இது அப்படி இல்லை சார். அவர் சொல்கிறார் சார், எல்லாமே சொல்லலாம், நீங்கள் போகாதீங்க, அதில் இருக்குன்னு தான் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போது ஒரு ஃபேக் நியூஸுன்றதோ நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. அவ்வளோ ஜாலியாக எவ்வளோ வந்து செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிரபலங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்புறீங்களா நீங்கள்? இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க சார், இல்லையா? அவர் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம், விசிட் பண்ணுங்க. அதனால என்ன ஆயிருப்போம் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஊரை நான் தான் வந்து பிரபலப்படுத்தணும், ஊரை ஒரு சுற்றுலாத்தலமா இப்ப நான் கேக்குறேன், இதே கிராமத்துல ஒரு பெரிய சுற்றுலாத்தலமா அமைங்க, இந்த பிளவக்கல் அணை இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், நீங்க போங்க, போயிட்டு எது இருக்குதோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அது எது இல்லையோ நாளைக்கு வரலாம், அது நாளைக்கு அந்த தம்பி கூட உருவாக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ அதே அந்த தம்பி சொல்கிறாரு, வத்திராயிருப்பு பக்கத்தில் நல்லத்தங்கால் வந்து கோயில் இருக்குது. நல்லத்தங்கால் யார் தெரியுங்களா? நல்லத்தங்கால் வந்து பார்த்திங்கன்னா வந்து காசிராஜனுடைய மனைவி 7 பிள்ளைகளோட பசியோடு வந்து பார்த்திங்கன்னா தன் அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணியால் கொடுமைப்படுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அவமானம் தாங்காமல் இப்போ வந்து 7 பிள்ளைகளும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்களும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது தெரிஞ்சது கணவன் வந்து ஈட்டி பாய்ச்சி இறந்துட்டாரு. தன்னுடைய அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஈட்டி பாய்ச்சி இறந்துட்டாரு. இப்படியான ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னால் போவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், போக மாட்டீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னால் இங்கே யாரும் வந்து போக மாட்டேங்க. எதுக்காக போகணுன்றது இல்லை, அது வந்து அதை வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு குலதெய்வமாக வந்து வணங்கக்கூடிய ஒரு நல்லத்தங்கால் வந்து நீதியின் கதை, அது உண்மை கதை, நீதி கதை. ஆனால் அதெல்லாம் சொன்னால் போக மாட்டீங்க. கூமாப்பட்டியில் வந்து பாலாறு ஓடுதுன்னு சொன்னால் உடனே மொண்டு ஒரு குரத்தில் தூக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ உங்களை கோளாறு எங்கே இருக்குது? என்ன கேட்டால் அந்த தம்பி கரெக்டாக பண்ணியிருக்கிறாருன்னு நான் சொல்வேன். இல்லை, அத்தனை பேரும் இன்ஸ்டாகிராம் அவரை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் வந்து பைக்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருக்காங்க. சரி சார், அங்கே ரைட் போனீங்கல்ல, என்ன சாப்பிட்டு வந்தீங்க? ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருக்காங்க சார். சாப்பிட்டீங்கல்ல, அப்படியே போங்க. நல்லத்தங்கால் அர்ஜுனாபுரம் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு கேளுங்க, வத்திராயிருப்பு பக்கத்தில். அப்படியே நல்லத்தங்கால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது, உங்கள் குலத்துக்கு நல்லது, உங்கள் வீட்டு பெண்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. நல்லத்தங்கால் வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த தம்பியால் கிடச்சிதுன்னு நினைங்க சார். முதல்ல அந்த தம்பி பேர் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? தங்கப்பாண்டிக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. எப்போ வத்திராயிருப்புன்ற புண்ணிய பூமியில் நாங்கள் கால் வச்சோடனே நல்லத்தங்காலுடைய வந்து கேட்டினா அந்த அருளாசி எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டிக்கு ஒரு வாழ்த்து நன்றியை சொல்லுங்கன்ற. நான் அவர் எதுக்கு வேணால் வர வச்சிருக்கட்டும், ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா வத்திராயிருப்பில் கால் வச்சிங்கன்னா நல்லத்தங்கால் பார்வை உங்கள் மேலே படும். நல்லத்தங்காலுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தற்போது பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பசி இல்லாமல் இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள். உண்மை இது. நீங்கள் நம்பினா இங்கே வந்து உண்டு சார், இல்லைன்னா நம்ம நம்பிக்கை இல்லைன்னா இல்லை. நான் வத்திராயிருப்பு போயிருக்கேன். அதனால் நீங்கள் வத்திராயிருப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதுதானே முக்கியம். இப்போ நானும் பார்க்குறேன், எல்லாரும் கேலி கிண்டல் பேசியிருக்கிறாங்க. எனக்கு வத்திராயிருப்புன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நல்லத்தங்கால் கோயில், நல்லத்தங்கால் நீதி கதை. சமீபத்தில் கூட அந்த கதையை வந்தபோது நான் அண்ணனுக்கு அனுப்பிவிட்டேன், ராதாரவி அண்ணனுக்கு அனுப்பிவிட்டேன். அந்த இணையத்தில் வந்து நான் வச்சு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ நான் வந்து நான் கேட்டேன்னா அந்த கதையை அனுப்பிவிட்டேன். ஃபுல்லாக கேட்டவர் வந்து என்ன செஞ்சார், எனக்கு என்னப்பா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கதையை வந்து நான் பண்ணும்போது ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களே, உண்மை கதைன்னு சொல்லி சொன்னால் இப்போ தான் நான் முதல் சேகவரை நான் அந்த கதையை நான் படிக்கிறேன். நல்லத்தங்கால்றது இப்போ தான் நான் படிக்கிறேன், நீ அம்ச பிறகு தான் நான் பார்க்குறேன், எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்குது சார். நல்லத்தங்கால்ன்றது வந்து கேட்டால் நானும் பாட புத்தகத்தில் படித்த ஞாபகம், சின்ன வயசில் படித்த ஞாபகம். வத்திராயிருப்புன்னு சொன்னோடனே எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. உடனே வத்திராயிருப்புனா அப்போ நல்லத்தங்கால் இன்றைக்கே நம்ம வந்து இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கே எவ்வளோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியுதா குகன்? நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், அதர் ஸ்டேட்டை கூட சுற்றி இருக்கிறோம். இப்போ நான் வந்து எல்லா ஸ்டேட்டும் சுற்றி இருக்கிறேன்.
ஆனால் இங்கே இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து ஒரு முக்கியமான இடங்களுக்கு இன்னும் நான் போகாத இடங்கள் நிறைய இருக்குது. எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, ஆனால் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கேன். இறை நம்பிக்கை கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் கோயில் கூப்பிட்டாங்கன்னா போகிறேன். இங்கே தமிழ்நாட்டிலே எத்தனையோ கோயிலுக்கு இன்னும் நான் போகாத கோயில்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது, எவ்வளோ வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள் இருக்குது இல்லையா. அங்கே போவதற்கு ஏதோ இருக்குது, பக்கத்தில் இருக்குது. பல முறை போயிருக்கேன் திருவண்ணாமலைக்கு. அந்த செஞ்சிக்கோட்டை போய் பார்க்கறதுக்கு இன்னும் கூட அதுக்கு நேரம் வரல. நானும் பல முறை திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு 50 தடவை போயிருக்கேன். அந்த செஞ்சிக்கோட்டை நானும் போகலாம், 100 தடவை போயிருக்கேன். அதே ரோட்டில் காரில் பல முறை இருந்து ஒரு கொஞ்சம் நேரம் காரை நிறுத்திட்டு அப்படி போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வர முடியல. எத்தனை தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறோம், ஃப்ரெண்டுங்களோட போயிருக்கிறோம். எப்போ கொஞ்ச நேரம் காரை நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட நிறுத்துவானுங்க. ஆனால் போய் பார்க்கல. அது மாதிரி இன்னும் எவ்வளோ இடங்கள் இருக்குது. திருப்பதி போனால் திருப்ப வந்துடும். நாங்கள் இன்னும் அந்த திருப்பதிக்கு நான் போகல. சொல்கிறாங்க திருப்பதி போனால் உங்களுக்கு திருப்ப வந்துடும் சார், திருப்ப வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த திருப்பதிக்கு போகாமல் இருக்கிறேன். எவ்வளோ பேர் போனால் அப்படியே பணமாக கொட்டும் அப்படின்றாங்க. இதே திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா பணம் அப்படியே பொருளைங்க நீங்கன்னு. இன்னும் அந்த திருப்பதிக்கு இன்னும் போகாமல் இருக்கிறேன். ஏன்னா பணம் வந்ததான் பிரச்சனையே வரும் ஜாஸ்தி. அதெல்லாம் உண்மை இல்லை சொல்கிறேன் நான். அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ நானே சொல்கிறேன், என் வாழ்நாளில் நான் வந்து 2 இடத்த நான் மனசால் போகணும்னு நான் நினச்சேன். அந்த நல்லத்தங்கால் அந்த கோயிலுக்கு போனோம், இன்னொன்று வந்து கியூபாவுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம். சேகுவாரா போகிறது தான் அந்த பூமியை போகிறது சாகரத்துக்குள்ள. ஆமாம், சாகரத்துக்குள்ளே போய் அந்த மண்ணை மிதிக்கணுன்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அந்த கதையை படித்த உடனே என்னென்னு கேட்டால் எத்தனையோ கதையை நான் படிச்சிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் நல்லத்தங்கால் கதையை படித்த போது கேட்டால் வத்திராயிருப்பு போகணும், அந்த கோயிலை போய் வந்து நம்ம வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நானும் என் மனைவி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உனக்கு நல்ல ஒரு கோயிலுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். அது என்ன கோயில்னா இந்த கோயில் நான் சொன்னேன். நிஜமா அதனால தான் நீங்கள் வத்திராயிருப்பு தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தம்பி வந்து அவனை குற்றவாளி ஆக்க வேணான்ற நான். அவன் ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருக்கான். தற்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் இருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்ட ஜெயசீலன் அவர்கள் வந்து 10 கோடி ரூபாய் வந்து அந்த இடத்த வந்து சுற்றுலாத்தலமாக இது பண்ணுறதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் சார் நான் சொல்கிறேன், பண்ணட்டோன்ற நான். என்ன ஆகிட போகுது, எங்கெங்கேயோ எதுக்கோ போயிட்டு பணத்தை கொட்டுறாங்கல்ல. சென்னையில் எவ்வளோ பாலங்கள் சார், எவ்வளோ இருக்குது சார். அதெல்லாம் வேணான்னு சொல்ல. இவர் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அணை பகுதியில் போய் குளிச்சிருக்கிறாரு, அது மாதிரி வீல்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற இதில் நிறைய பேருக்கு ஏமாற்றம் அப்படிங்க செய்யலாம் சார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வந்து நம்ம குற்றம்னு போனால், அதான் சொன்னேன், நோண்டிக்கிட்டு போனோம்னா இதெல்லாம் நோண்டிட்டு போகலாம். அவரை பொறுத்த வரைக்கும் வத்திராயிருப்பு காலில் உங்களை எல்லாம் வத்திராயிருப்பு மண்ணை வந்து மிதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் இல்லையா, அதுக்கே ஒரு தங்கப்பாண்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலவைக்கணும் எங்கேயாவது ஒரு ரவுண்டானால. உண்மையிலே சொல்கிறேன், வத்திராயிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மண் சார் அது. நீங்கள் அர்ஜுனாபுரம், நீங்கள் கூமாப்பட்டிக்கு போகும்போது அப்படியே அர்ஜுனாபுரம் போயிட்டு போங்க, அப்படியே நல்லத்தங்காலுடைய வந்து வாழ்க்கை சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சுங்க. பல நீதி மறைகளை சொல்லுது, பல நீதி கதைகளை வந்து அந்த ஒரு நீதி கதையில் ஏகப்பட்ட நீதி கதைகள் இருக்குது. ஒரு மணவான பெண் வந்து பார்த்தீங்கன்னா புகுந்த வீட்டுக்கு வந்த பெண் வந்து பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது, கௌரவம். ஆமாம், அதுவும் கெட்டுன்னு வந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் விரட்டி அடிக்கும் போது அந்த அவமானம் தாங்காமல் தான் இறந்து போகிறாங்க. எந்த சூழ்நிலையும் கணவனை விட்டு பிரியக்கூடாது. அந்த தப்பையும் வந்து நல்லத்தங்கால் பண்ணுறாங்க. அதை பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையும் கணவனை விட்டு பிரியக்கூடாது. கணவன் வறுமையில் இருக்கிறான், நாடு வறுமையில் இருக்குது, மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க. ஆனால் தன்னையும் தன் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து கேட்டால் நான் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வந்து கிளம்பி வந்து தான் அவமானப்பட்டு திரும்புகிறாங்க. அங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் இவங்க இறந்து பண்ணிட்டுனா அங்கே வந்து வானம் மும்மாறி பொழியுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து செழிப்பாயிடுது. உங்களை வந்து மீட்டு கொண்டு வரலான்னு வரும்போது தான் இங்கே அதுக்குள்ளே ஒரு மரணம் இருந்தது. சார் உருக்கமான கதை மட்டும் நீதிக்கான கதை. அது வத்திராயிருப்பு மண்ணை மிதிக்கிறதுக்கு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்து ஒரு காரணமாக இருக்காருன்னா முதல்ல அவரை பாராட்டணுன்றாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார்.